வணக்கம் மக்களே, யாரும் ஸ்கிப் பண்ண தேவையில்லை இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அண்டு ருத்துராஜிக்கும் அண்ட் அவனை பற்றி பேசுகிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொறுமையாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க, ஓகேவா? அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ருத்துராஜ் என்னடா பாவம் பண்ணாது? ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கு பாவமா, இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து பாவமா சொல்லுங்கள்? வந்த அன்னைக்கு நல்லா ஆடினார், கம்பேக் கொடுத்தாரு, நல்லாவே ஆடினார். அதுக்கப்புறம் 54 பாலுக்கு 98 அச்சாரு, அதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு மேலே, அந்த ஓனர் மேலே தான் செம்ம காண்டில் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர்கிட்ட எதுக்கு கேப்டன்சி கொடுத்தீங்க சொல்லுங்கள்? அவர் கேப்டன்சி கொடுத்தனால ஒழுங்காக ஃபார்முக்கு இல்லை, ப்ரெஷர் ஆகுறாரு. அதனால் அவருக்கு கேப்டன்சி வேணாம், வேறு ஒருத்தங்கள்கிட்ட கொடுங்க. இப்போ வந்து சஞ்சு ஒழுங்காக ஆட ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தான். இப்போது எல்லாருமே சஞ்சுக்கு கேப்டன்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ருத்துராஜ் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே கன்ஃபார்மாக 100 அடிப்பார். அந்த 100 ரன் அடிப்பார், ஓகேவா? அது வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம். இப்போ 6 மேட்ச்சில் ருத்துராஜ் பால் கையில் மாட்ட மாட்டேங்குது, கையில் இல்லை பேட்டில் மாட்ட மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து பாருங்கள், அவர் வந்து ஃபிட் ஆகிட்டு வருவார். அதுக்கப்புறம் இந்த சஞ்சு சாம்சன் இருக்கார்ல, அவருக்கு வந்து எல்லாருமே அவர்கிட்ட கேப்டன்சி கொடுங்கன்னு. அதுவும் ஒரு அளவுக்கு உண்மை தான். ஏன்னா வந்து கேப்டன்சி சஞ்சு குத்தோன்னா இவருக்கு ருத்துராஜ் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ஆக மாட்டார், கொஞ்சம் நல்லாவே ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அது வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ருத்துராஜ் கிட்ட கேப்டன்சி கொடுத்ததே தப்பு தான். அதுக்கப்புறம் சஞ்சுக்கு நீங்கள் கொடுங்க கேப்டன்சி அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருந்தால் அவருக்கு டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு தோனி தானே கேப்டன்சி இருந்தார். அவர் இருக்கும் போது 5 கப்பு அவர் தான் அச்சு கொடுத்தாரு. இப்போ எதுக்கு ருத்துராஜ்கிட்ட கேப்டன்சி கொடுத்தாரு? ஏன் அவரே எடுத்து பண்ணலாம்ல கேப்டன்சி? ஏன் ருத்துராஜ் கொடுத்தாரு? இந்த லைனை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் கொடுத்தாரு? அது மட்டும் கமெண்ட்டில் சொல்லி ஒரே ஒரு ஹார்ட்டு மட்டும் போட்டுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ருத்துராஜ் வந்து ஒழுங்காக கேப்டன்சி பண்ண தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மேட்ச் நல்லா கேப்டன்சி பண்ணாது, அதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி பண்ண தெரில எல்லாருமே சொல்கிறாங்க. ஒழுங்காக கேப்டன்சி பண்ணி மேட்ச் வின் பண்ணார்னா எல்லாருமே வந்து நல்லா பண்ணுறாரு, பேட்டிங் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தோத்துட்டாருன்னா 4 மேட்ச் தோத்துட்டு இருக்காது, அதில் வந்து ஒழுங்காக கேப்டன்சி தெரிலையா. இப்போ வந்து என்னதுன்னா, சஞ்சுக்கு கேப்டன்சி கொடுங்க, ருத்துராஜ்கிட்ட வேணாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ருத்துராஜை வந்து வெளியே ஃபுல்லாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவரை திட்டுறீங்க? அவரே எவ்வளோ கஷ்டப்பட்டுலேருந்து வந்தார், அவருக்கே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும். அவரை பற்றி சரியான அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. அந்த மாதிரிலாம் திட்டாதீங்க. ஒரு அளவில் இவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டார்னா வேறு எவனாலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நான் சொல்லுறேன். இவர் வந்து ஃபார்முக்கு வருவார், ஒரு நாள் வருவார், சீசன் முடியறதுக்குள்ளே வருவார். நான் சொல்கிறேன், 100 ரன் அடிப்பார், 100 ரன் சதம் அடிப்பார். அதே மாதிரி செஞ்சுரி அடிப்பார். இப்போ வந்து சஞ்சு சாம்சன் ஒரு வாட்டி தான் செஞ்சுரி அடித்தார், ஓகே தான். 6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடித்தார்ல, இவர் அடுத்த 8 மேட்ச்சில் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிப்பார். இந்த லையை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சுரி அடிச்சிட்டப்போ நானே ஒரு வீடியோக்கு வரேன், அதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேப்டன்சி, ஃபீல்டிங் சரியில்லையா, பவுலிங் சரியில்லையா, பேட்டிங் சரியில்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட்டிங்கில் வந்து ஃபினிஷர் யாரும் இல்லை. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து நூர் அகமது, முகேஷு, அதே மாதிரி இன்னும் ஒரு 2 பேர், அவர் வந்து டப்புன்னு வாயில் வர மாட்டேங்குது. 2 பேர் யாரோ இருப்பாங்களே, நூர் அகமது, ஆகாஷ் மத்வால், கலீல் அகமது வந்து இப்போ வந்து ரிட்டர் அவுட் ஆகிட்டாரு. அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரையும் ரிட்டர் அவுட் ஆகிட்டாரு. இவங்க 2க்கு பதிலாக யார் வருவாங்க? இப்போ வந்து கலீல் அகமதுக்கு பதிலாக யார் வருவாங்க? அது வந்து நேற்றே ஒரு வீடியோ போட்டேன், அது பார்க்காதவங்க இந்த வீடியோ லிங்க் வச்சுருப்பேன். லிங்க் இல்லைன்னா நம்ம இது உள்ளே போய் பாருங்கள், நம்ம யூடியூப் சேனல் லோகோ உள்ளே போய் பாருங்கள், வரும். லோகோ இல்லை, யூடியூப் சேனல் உள்ளே போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும், ஆயுஷ் மாத்திரே அப்டேட் அப்படின்னு வரும். அதே மாதிரி கலீல் அகமது அப்டேட், நான் 2மே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டிவிகேவை பற்றி நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த சீனும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். டிவிகேவை பற்றி நான் நாளைக்காக சொல்லுறேன். டிவிகே கூட்டணி யாரோ வச்சுருக்காங்களாம், அந்த கூட்டணி கண்டுபிடிச்சிட்டோம்
எல்லாருமே அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கா பாருங்கள். அந்த கூட்டணி டிவிகே கூட்டணி இதுதான் வரும். இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கா பார்க்கலாம். நாளைக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. நாளைக்கா கன்ஃபார்மாக நீங்கள் ஓட்டு போட்டுதுங்க. ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவையுள்ள கட்சிக்கு, நான் தேவையுள்ள கட்சி அப்படியே சுற்றி வலிச்சு நான் பேசலை, ஸ்ட்ரைட்டாக டிவிகேக்கு நீங்கள் ஓட்டு போட்டுதுங்க. அவர் வந்து தனியாக வந்திருக்காது, கூட்டணி எவனுமே இல்லை, அவர் வாயிலையா சொல்லிட்டோம். இதுக்கு மேலே கூட்டணி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதே மாதிரி நான் வந்து சொல்லவங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சரி நம்ம இந்த வீடியோக்குள்ளே வருவோம். அது வந்து நேற்று போட்ட வீடியோலாம் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டுருப்பீங்க நம்புறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் போவோம். இப்போ சஞ்சு சாம்சன் கேப்டனாக இதுங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க கேப்டன்சி சென்னை சூப்பரில் நல்லா பண்ணுவாரா? கேப்டன்சி கொடுத்தோன்னா வராது. பேட்டிங் வந்துச்சுன்னா கேப்டன்சி கொடுத்துட்டு அப்புறம் திருப்பியும் பேட்டிங் வராது. திருப்பியும் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார்னா சஞ்சு சாம்சன் அவ்வளோதான். அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கானே டூபேனா ஃபார்ம்லே இல்லை. பிரேவிஸ் வந்து அன்றைக்கி வந்து ஃபார்ம்லே இல்லை. ஹைதராபாத் மேட்ச்சில் ஃபார்ம்லே இல்லை. பிரேவிஸ் வந்து ஒரே ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவுட்டு. நான் ஹைதராபாத்தில் வந்து டக்கில் போனார். பிரேவிஸ் வந்து டக் அவுட்டில் போனார், 0 ரன்லேயே போனார். அதே மாதிரி கம்போஜ் நல்லா போடுறாரு, ஓவர்டன் நல்லா போடுறாரு. அதே மாதிரி நூர் அகமது நல்லா போடுறாரு. இவங்கெல்லாம் நல்லா போட்டாலும் பேட்டிங் ஆடுறதுக்கு நம்ம டீமில் வந்து ஓப்பனிங்கும் சரியில்லை, பாயுஸ் மாத்திரையும் இல்லை. இப்போ யார் ஓப்பனிங் பண்ணுவாங்க? என்னோட கருத்து வந்து ருத்துராஜும் அண்டு சஞ்சுவும் ஓப்பனிங் பண்ணலாம். இவங்க 2 பேர் ஓப்பனிங் இப்போதுக்கு ஒழுங்காக பண்ணலை. அப்படி 2 மேட்ச் வாய்ப்பு கொடுப்போம். ஓப்பனிங் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக மாற்றுவோம், ஓப்பனிங்காக மாற்றுவோம். அதே மாதிரி ஜான்சன் வீடியோ வந்து நான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அப்லோட் பண்ணியே தீருவேன். ஓகேவா? அதுவும் நீங்கள் பாருங்கள். வீடியோவை லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? லாஸ்ட்டு ஒரு எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லுறேன், நீங்கள் கேளுங்க. நாளைக்கு உள்ள வீடியோவில் தெளிவாக வரும். ஓகேவா? இப்போ வந்து ருத்துராஜுக்கு கேப்டன்சி கொடுக்கலாமா இல்லை சஞ்சு சாம்சன் கேப்டன்சி கொடுக்கலாமா? நீங்கள் 2 பேர்த்தில் யார் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வந்து ஆரஞ்சு கேப்லாம் வச்சுருந்தாரு. ஆரஞ்சு கேப்பு ஓல்டது மேட்ச் 14 மேட்ச்சில் 635 ரன்னு. ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து 101க்கு நாட் அவுட்டு. ஆவரேஜ் வந்து 45.35. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நாளில் நல்லா விளையாண்டு கப்பெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அந்த சின்ன ஸ்டேட்டில் நினைக்கிறேன், அதிலலாம் நல்லா ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்போயும் ஏன்டா அவர் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது? அவர் மட்டும் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாதுன்னா எவனுமே இருக்க முடியாது. அதே மாதிரி ஃபார்மில் வந்து ஒரு 4 4 அடிக்கிறாரு, வந்து 2 4 அடிக்கிறாரு, அவுட்டு. இந்த 6 மேட்ச்சில் நான் சொல்லுறேன், வந்து 2 4 அடிக்கிறாரு, அவுட்டு. அதுக்கப்புறம் கவர் டிரைவ் ஆடுறதுக்கு பதிலாக லைட்டாக பேட்டை விடுதா, அது பாருங்கள், அந்த பேட்டில் பட்டு அப்படியே கீப்பது இல்லை ஸ்லிப்பில் போயிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து வருத்தம் என்ன, சப்ஸ்கிரைப் வந்து ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கூட வேணாம், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது சொன்னேன்ல, நாளைக்கா ஒரு வீடியோ அதிரடியான ஒரு பேச்சிலேயே வரேன். பாய்.